எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? செத்துட்டேன்னு நீயும் நம்புறியா அண்ணே? இல்ல நான் நம்பல. என் உயிர் உன்கிட்ட இருக்கிறப்போ நான் எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? நீ போக மாட்டேன்னு தெரியும். நீ அழாத குட்டிமா, நீ அழாத. குட்டிமா 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 அண்ணே. குட்டிமா என்ன என் விரல் நகத்துல அடிபட்டா கூட அது உனக்கு தெரிஞ்சிருமே. இப்ப என் உடம்பு நெருப்பால எரிஞ்சு கறிக்கட்டையா போயிருந்தா அது எப்படி உனக்கு தெரியாம போயிருக்கும்? உன் உடம்பு மனசும் நெருப்புல விழுந்த புழுவா துடிச்சிருக்காதா? ஆமா ஆமா, அது துடிச்சிருக்குமே, துடிச்சிருக்கும். அப்படி எதுவுமே நடக்காதப்போ நீ என்ன குழம்பிக்கிட்டு இருக்க? நான் குழம்பவே இல்லை குட்டிமா. நான் தெளிவா இருக்கேன். நீ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றேன். இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுன்னு. குட்டிமா குட்டிமா. அண்ணே அண்ணே. குட்டிமா ஏன் குட்டிமா நான் அலைய விடுற? என்ன தேடி வா, என்ன கண்டுபிடி. உன்னால முடியும், முடியும். என்ன தேடி வா. நான் உனக்காக என் கடைசி மூச்ச கையில புடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயா ஐயா, நான் வரேன். நான் வந்து உன்னை எப்படி அத நான் சொன்னேன். யாரும் நம்பல. அது குட்டிமாவே கிடையாது. அது குட்டிமா இங்க ஐயா. வாயா நீ. இல்ல குட்டிமா இங்கதான் இருந்துச்சு. வாயா. இல்ல அந்த குட்டிமா அங்க இருந்துச்சு, என் கூட பேசிச்சு. இது குட்டிமா இல்லைன்னு சொல்லுச்சுன்னா ஓ அப்பத்தா இங்க பாரு நீ அழாத. இது குட்டிமா இல்ல அப்பத்தா. குட்டிமா சாகவே இல்ல. நான் சொல்றது தயவு செய்து நம்ம. நான் குட்டிமா இப்பதான் பார்த்தேன். குட்டிமா என்கிட்ட பேசிச்சுன்ற. அப்புறம் யாருமே
மாப்பிள 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 இது குட்டிமா இல்ல மாப்பிள நான் சொல்றேன்ல மாப்பிள இது குட்டிமா இல்ல மாப்பிள நான் குட்டிமா பார்த்தேன் என்கிட்ட பேசிச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இது யாரோ இது குட்டிமா இல்ல நான் குட்டிமா பார்த்தேன் என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அண்ணா நான் சொன்ன நம்புங்க இது குட்டிமா இல்ல எடுங்க நான் அதுல வேணாம் அண்ணா சார் இப்படி வாங்க சார் இது குட்டிமா இல்ல சார் எனக்கு தெரியும் சார் நான் இப்ப பார்த்தேன் சொல்லி புரிய நம்புங்க சார் இது குட்டிமா இல்ல சார் நான் சொல்றது நீங்களாவது நம்புங்க சார் யோ பாரியா தன்னோட தங்கச்சிக்காகவே உசுரா வாழ்ந்தவன் சின்ராஸ் தம்பி இன்னைக்கு அவ இறந்தது கூட தெரியாம அவனோட மனசுலயும் புத்தியிலையும் ஏத்துக்க முடியல இது என்ன கால கொடுமை பத்தியா ஆமாங்க ஐயா சின்ராஸ் தம்பிக்கு இப்படி ஒரு வேதனையும் சோதனையும் வரக்கூடாதுங்க ஐயா நம்ம ஊருக்கு ஆலமரம் மாட்ட இருந்த மனுஷன் இன்னைக்கு ஆணி வேரோட சாஞ்ச மாதிரி ஒரேடியா இடிஞ்சு போயிட்டாரு. இப்ப உசுர விட்டது துளசி இல்லையா நம்ம சின்ராஸ் தம்பி தான். ஆமாங்க ஐயா சின்ராஸ்ங்கிற பேர்ல வெறும் உடம்பு மட்டும் தான் அங்க நின்னுட்டு இருக்கு. ஆமா புத்தி மனசு நினைப்பு எதுவுமே அவங்கிட்ட இல்லையா. சார் என்ன சார் இதெல்லாம் நான் சொல்றது ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன சார் எங்கடா வந்தீங்க பல தடவை ஒளிச்சு கட்டுன்னு நினைச்சீங்களே பாருங்கடா செத்து போனமா கலகரா. என்ன ராஜபாண்டி தெரிஞ்சவங்க வீட்டுல துக்கம் நடக்கிறப்ப வந்து பாக்கறதான முறை. ஆனா என் வீட்டுல நடக்கிற துக்கம் உங்களுக்கு சந்தோஷம் தானே? ராஜபாண்டி போதும் பிரச்சனை வேண்டாம். நான் பிரச்சனை பண்ணல சார். எங்க வந்து பாருங்க சார். இது காரணமே அவனுக்கு தானே சார். சரி நான் சந்தோஷமா இருக்க மாட்டானுங்க சார். நிம்மதியா குடும்பத்தை பாடாங்க இருந்து நீங்க மட்டும் போல 3 பேரும் வெட்டுருவேன் நான் இங்கே. ராஜபாண்டி சும்மா எங்க கிட்ட எகிராத. நாங்க எதுக்கு இங்க இருந்து போகணும்? ஏய் 3 பேருக்கும் உசுர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிடுங்க. நிலைமை தெரியாம ஏதாவது பேசிட்டீங்க அவ்வளவுதான் பாத்துக்குங்க. இந்த நேரத்துல எதுக்கு உன் புருஷன் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இப்ப ராஜபாண்டி இருக்கிற வெறியில உன் புருஷனை வெட்டாலும் வெட்டிடுவான். அம்மா நீ வேற சும்மா பயமுறுத்திட்டு இருக்காதம்மா, பேசாம இரு. தம்பி ராஜபாண்டி தரையில தூக்கி போட்ட கெளுத்தி மீனாட்டம் சும்மா துள்ளிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் அடங்கு. லோகநாயகி யார அடங்க சொல்ற? இதுக்கு மேல நீ உன் மக இந்த பையன் யாராவது ஒரு வார்த்தை பேசுறீங்க